Good morning, dear students. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் டுடே பார்க்குறோம். அதனுடைய கண்டினியூட்டியே டுடே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படின்னு என்ன சொல்றோம்? மாசடைதல். இந்த மாசுபடுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் அப்படிங்கிறதுல இந்த மாசு அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசடைதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய ஒரு காரணமாக விளங்குது. ரைட். இப்போ நம்ம பொல்யூஷன் அப்படிங்கிறதோட மீனிங் பார்க்குறோம். வாட் ஆர் த மீனிங் ஆஃப் பொல்யூஷன் சொல்லி பார்க்குறோம். பொல்யூஷன் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் contaminants into the natural environment that causes adverse change in the form of killing life, toxicity of environment, then of the ecosystem, damage of the ecosystem, and associatics of the our surrounding. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியாக உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ங்கிறது ஒரு அசுத்தம் நிறைந்தது. ஸோ இந்த அசுத்தம் நிறைந்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டமினேட் பண்ணுது. கண்டமினேட்னா அசுத்தம் ஏற்படுத்துது. இந்த அசுத்தம் ஏற்படுத்துறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள், அதன் விளைவாக என்னென்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது. அசுத்தத்தினால வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லிங் ஆஃப் லைஃப். நிறைய வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து இறக்க நேரிடுது. அசுத்தம் ஏற்படுறதுனால வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து இறக்க நேரிடுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்ஸிசிட்டி, ஒரு நச்சுத்தன்மை நிறைந்ததாக சுற்றுச்சூழல் மாறுது. நச்சுத்தன்மை இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று கூட என்ன ஆகுது? ஒரு அசுத்தம் நிறைந்த காற்றாக, ஒரு கண்டமினேட் ஏராக வரும்போது நம்ம என்ன ஆகும்? சுவாசிக்கும் போது நமக்கு ஆல்ரெடி ஹெல்த்ல வந்து என்ன ஆகும்? நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் பண்றோம், உருவாக்கும். அப்ப நம்ம வந்து சுவாசிக்கிற காற்றே நமக்கு என்ன ஆகும்? நோயை ஏற்படுத்தும். சாப்பிட்ற உணவுல நமக்கு வந்து விளையக்கூடிய மண்ணில் வந்து அசுத்தம் இருந்தா அந்த உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு வந்து நமக்கு ஃபுட் வந்து நமக்கு ஒரு பாய்சனா மாறும். அப்ப நம்மளுடைய ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி டிசீஸ் வந்து அட்டாக் ஆகி நம்ம வந்து உடல் வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் அடைந்து ஆயிருந்தோம். இது மாதிரி நமக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுரும். அப்ப நல்லா நீண்ட ஒரு லாங்ல லைவ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நீண்ட நாளைக்கு வந்து வாழ முடியாது. நம்மள ஆயுட்காலம் வந்து லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம். இன்னைக்கு வந்து அதனால சொல்றாங்க சராசரியா இன்னைக்கு வந்து இந்தியரோட ஆயுள் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-50 ஆண்டுகள் தான் இருக்கிறாங்க. அந்த காலத்துல 100 வயது வரைக்கும் நல்லா கம்பீரமாக நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்த காலம் போய் மாறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி ஆஃப் த என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் ஒரு நச்சுத்தன்மையா உருவாயிரும். இப்ப வந்து இந்த பொல்யூஷனால என்னென்னலாம் ஏற்படுது, அசுத்தங்கள் ஏற்படுறதுனால என்ன மாதிரி ஏற்படுதுன்னு பாக்குறோம். அடுத்து டேமேஜ் ஆஃப் எக்கோசிஸ்டம், சூழ்நிலை அமைப்பு. இந்த சூழ்நிலை அமைப்பானது என்ன ஆயிரும்? பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடிக்ஸ் ஆஃப் அவர் சரௌண்டிங்ஸ். இப்ப நம்ம சுற்றி என்ன ஆகி போயிடும் அப்படின்னா ஒரு அசுத்தங்களாக நிறைந்து காணப்பட்டுரும். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை மாறி நமக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மை சூழ்நிலைகள் மாறிவிடும் நம்மை சுற்றி அப்படிங்கிறாங்க பொல்யூஷன்ங்கிறது. ரைட். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன மாதிரியான, அதாவது மாசடைதலுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒன்று வந்து ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க, காற்று மாசடைதல். இன்னொன்னு அடுத்து வந்து செகண்ட் ஒன்று வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசடைதல். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஒலி மாசடைதல். இப்ப நம்ம வந்து சவுண்டு, இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய ஹார்ன் சவுண்டு, இது மாதிரி நிறைய சவுண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் வெளியேறக்கூடிய சவுண்டு, இதெல்லாம் வந்து அதனாலே என்ன ஆகும் அப்படின்னா மாசடையும். என்ன மாசடையும்? சுற்றுச்சூழல் வந்து மாசடையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பொல்யூஷன் சொல்லுவோம், நிலம் மாசடைதல். இப்படி வந்து 4 டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷன் மட்டும் தான் பாக்குறோம். ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் டெஃபினிஷன் வரை விளக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் எனி சாலிட், லிக்யூட் ஆர் கேசஸ் சப்ஸ்டன்ஸ் in the atmosphere in such concentration as may be or tend to be injurious to human beings or other living creatures or plants or property or environment சொல்றாங்க. வளிமண்டலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா
வளிமண்டலங்கள்ல வந்து காற்று மாசடைதல் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருளாகவோ திடப்பொருளாகவோ அல்லது வாயுக்களாகவோ வாயு பொருட்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு இன்ஜுரிஸ் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இதனால பாதிப்புல இருக்குன்னா மனித இனத்துக்கு பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிவிங் மற்ற அதர் லிவிங் கிரியேச்சர்ஸ் இதர உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, ப்ராப்பர்ட்டிக்கு பாதிப்பு ஏற்படுது, சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு காரணம் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய திடப்பொருட்கள், திரவ பொருட்கள், வாயுக்குள்ள வந்து வாயு பொருட்கள் வந்து ஏற்படக்கூடிய அந்த மாசடைதல். இதனால இத்தனை பாதிப்புகளும் உயிரினங்களுக்கு வந்து பாதிப்புகள் நம்மை சுற்றி இருக்கிறதுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது ஏர் பொல்யூஷன்ங்கிறாங்க. அடுத்து வந்து த ஏர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1981 கேட்பாங்க. காற்று சட்டம் அப்படின்னு சொல்லி வந்து 1981 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், அதாவது பாத்தீங்கன்னா காற்று வந்து பாத்தீங்கன்னா மாசடைதலை கட்டுப்படுத்துதல் மற்றும் தடுத்தல், அதுக்கான சட்டம் வந்து 1981 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இதுல டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மாசடைதலுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 2 வகை இருக்கு. காற்று மாசடைதல் வந்து 2 வகை. ஒன்று வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன், இன்னொன்னு அவுட்டோர் ஏர் பொல்யூஷன். இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்புற காற்று மாசடைதல் சொல்லுவாங்க தமிழ்ல. அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் மீன்ஸ் வெளிப்புற காற்று மாசடைதல் அப்படின்னு சொல்லுது. இப்போ உட்புற காற்று மாசடைதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோம்ஸ், ஸ்கூலு இது மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அதே மாதிரி இயற்கையா வந்து ஏற்படக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, ஸ்கூலு, இப்படி வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பண்ண வந்து நம்ம ஒர்க் பிளேஸ் வேலை செய்யும் இடங்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சமையல் அறையில வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் பண்ணும்போது அதுல இருந்து வேறக்கூடிய இது தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சமையல் அறையில குக்கிங் பண்ணும்போதோ ஒரு ஹீட்டிங் பண்ணும்போதோ சாலிட் வந்து திடப்பொருளை ஹீட் பண்ணும்போதோ அதுல இருந்து வெளியேறக்கூடியது, அது வேஸ்டேஜ் பொருட்கள் வந்து நம்ம வந்து பர்னிங் பண்ணும்போதோ ஃபயரிங் பண்ணும்போதோ அதுல இருந்து வெளியேறக்கூடிய மாசுக்கள் இப்படி எல்லாம் வர்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்புற காற்று மாசடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு வந்து இந்த மாசடைதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து உருவாகுது. இதெல்லாம் வந்து உட்புற ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கனமேட்டட் டு பி கிரியேட் ஃபார் த அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இப்போ வெஹிக்கிள்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் த ஸ்மோக், இப்போ வாகனங்கள் வந்து வெளியேறக்கூடிய புகைகள், இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அவுட் ஆஃப் த ஸ்மோக் வெளியேறக்கூடிய புகைகள், இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இதனால வந்து காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா மாசடைதல் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது வெளிப்புற காற்று மாசடைதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஏர் பொல்யூஷனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலம், அதாவது ஓசோன் படலமானது, வளிமண்டல ஓசோன் படலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 80-90% வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு, பாதிப்பாயிருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு கண்டம்னேட் ஆயிருக்கு, ஒரு அசுத்தமாக ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா ஓசோன் படலத்தினுடைய மிக இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கிரியேட் ஃபார் த அதாவது ரெயின்ஃபால், அதாவது மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் படலத்தில் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் படலம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோதா கதிர்கள், இந்த சன்ல வரக்கூடிய நேரடியா நமக்கு வந்து வரக்கூடிய அந்த புரோதா கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா அது இழுத்து கொண்டு அது வந்து அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு, ஏன்னா நேரடியா சன்ல இருந்து நமக்கு வந்து பட்டுச்சுன்னா அந்த புரோதா கதிர்கள் பட்டுச்சுன்னா ஸ்கின் நிறைய டிசீஸ் தான் ஏற்படும். சரியா? டைரக்டா சன் ரேஸ் வந்து நம்ம மேல பட்டா, ஸோ அந்த புரோதா கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசோன் படலம் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அது என்ன பண்ணும், அதுல இருந்து அந்த புரோதா கதிர்களை எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு சூரிய ஒளி நமக்கு வந்து கீழே வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசோன் படலம் இம்பார்ட்டன் ஒண்ணு. ஸோ அது மாதிரி நிறைய காற்று மாசடைதனால இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வெதர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஏற்படுது. இப்போ கொரோனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு 5-6 months வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, காற்றுகள்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மாசடைதல் தடுத்தது. நல்ல ஒரு வெதர் சுச்சுவேஷன் வந்து ஏற்படுறதுனால நல்ல ஒரு அந்த அந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால், மழைப்பொழிவோ அந்த பருவமழைகள் எல்லாம் வந்து தொடங்குச்சு சரியாக முறையில. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காற்று மாசடைதல் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும்.
சோ மெனி ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அது வந்து எல்லா லிவிங் திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.